நலனுக்கான இவர் கேட்கலாம், அதனால உடனே செஞ்சு தரேன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. சாமுவேல் அண்ணன் வந்து இந்த வருஷம் 22,000 மதிப்பு கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் கொடுத்தவங்க பேரை வந்து நான் இதை எழுதி வைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம 6 கேமரா மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இதுவரைக்கும் சொன்னதுமே நம்ம வந்து வியாபாரிகளுக்கு அல்ல, பொதுமக்களுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொடுத்துருக்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்படுகிறேன். அதே போல நம்ம சங்கத்தை சார்ந்த ஒரு கடை வந்து சுகாதாரமா இல்லை அப்படின்னு சொல்லி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். அப்புறம் நீங்க நல்லா வச்சிருந்தாதான் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தாதான் நமக்கு ஒரு ஆபத்து நடக்கும். சுகாதாரமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? இங்க அமர்ந்திருக்கிற சிங்கம். தமிழ்நாடு வங்கி ஒரு 40 கூட்டம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு கூட்டத்தில் நடக்கும் போது அவங்களுடைய சேம்பல் எடுக்க இவங்க மெமோ கொடுக்காங்க. அப்புறம் எழுதிடும் அந்த சேம்பல் எடுக்கிறத குறைக்கணும். சுகாதாரமான பொருள் தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி சுகாதாரமா இல்ல பொருள் இதை குடிச்சா செத்து போயிடுவான், இதை தின்னா செத்து போயிடுவான். முதல்ல மூட வேண்டியது ஒயின் ஷாப் தான். விஷத்தை விற்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சு ஒரு பழ வியாபாரி ஒரு கூட நிறைய ஒரு ஆப்பிள் வச்சிருந்தாலும் அந்த கூடையோட ஒரு 10 பழம் அடிக்கிட்டு வச்சுக்கோங்க, குப்பை வண்டியில தட்டுவான். அவனுக்கு வந்து ஒரு 5000 லட்சம் தட்டுதான் செய்யலாம். நீங்க வந்து சொல்லாண்டாம், நீங்க வந்து செக் பண்ணாண்டாம், நீங்க சொல்லி எங்களுக்கு பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களும் எங்களை சார்ந்தவங்களும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கும். அதனால தலைவர் அவர்களே படாதீங்கன்னு சொல்லி முதல் தீர்மானத்தை போடுங்க. அப்புறம் இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், தலைவர் வந்து ஏதோ ஒரு ஊர்ல பேசியிருக்காரு, நாங்கள் அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டோம் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பச்சைவந்திகள் தலைவருடைய பணி அதிகம் அவர் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருவாரு, அப்படி செல்வாக்கு மிக்கவர் ஜெயிச்சாரு. எங்கேயாவது லஞ்சம் வாங்கியிருக்காரு அவர் பேருக்கு வந்துக்கா, எங்கேயாவது தகராறு பண்றேன்னு போயிருக்கா அப்படின்னா தலைவர் வந்து தவறு. தலைவர் வழி தனி வழி. நீங்க தலைவரை வந்து இந்த அசிங்கமா வந்து தலைவர் அவர்களே நீங்க வந்து எம்எல்ஏ எம்பி நிக்க வேண்டாம். ஆனா கண்டிப்பா நான் பேசி ஆகணும். ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் நல்ல 700 ரூபாய் 2000 ரூபாய் ஆகிட்டாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பா தலைவரே தமிழ்நாடு வணிக சங்க பேரின் மூலமா மாவட்டம் கூட இருக்கிற மண்டல தலைவர் மாவட்ட தலைவர் மூலமா ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் 1 2 3 5 10 உறுப்பினர்கள் உள்ள போனோம். நீ தீர்மானம் போடும்போது வியாபாரிக்கு கஷ்டமான தீர்மானத்தை போட விட மாட்டான், அவன் தடுப்பான். தலைவர் இந்த மாநாட்டில் இந்த தீர்மானத்தை கண்டிப்பா கொண்டுறோம். அரசுக்கு எது இல்லை, எந்த அரசுக்கும் எதிராக இல்லை. ஆனா நம்ம தான் அரசை நிர்ணயிக்கிறோம். அப்புறம் நீங்க உள்ளாட்சி வந்து தலைவரை நம்ம இருக்கணும், அதை நீங்க உத்தரவு வாங்கி தரணும், மண்டலத்தில் உத்தரவு கொடுக்கணும். அதே மாதிரி அரசுகளே இந்த கேள்வி கேட்க தடுக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல. தலைவர் அவர்களே நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை மூலமா ஆலையை பயன்படுத்தி நாங்க கேள்வி தயார் பண்றோம். எங்க கேள்வி விற்கிறதுக்கு தயாரா? கூட்டுறவு ரேஷன் கடையில, கூட்டுறவு வங்கியில, பொதுவான இடங்கள்ல ஒரு கோடி வாங்கினா 10 கேள்வி நம்ம வணிக சங்க பேருக்கு கேள்வி பிரின்னு சொல்லி நாங்க வந்து நாங்களும் கெட்டு போகாம வளர்கிற தலைவர்களும் நல்லா இருக்கு. கண்டிப்பா தயாரிக்கும் தலைவரே. நம்ம அரச வந்து நம்பி பிரயோஜனமே இல்ல. கேரிபேக் கம்பெனி நீங்களாம் தயாரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாநாட்டு சிறப்பு தீர்மானத்தில் இந்த 3 தீர்மானம் இருக்கணும். அரசாங்கம் சரி சாய்க்கணும், அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும். நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம். சங்கமான புதுக்கோட்டை சங்கத்தினுடைய 15ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக வருகின்ற மே 5 42வது மாநில மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நடைபெறும் மாநாட்டில் இந்த வடக்கு பகுதியிலிருந்து 5000 வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். அதே போன்று புதுக்கோட்டையிலே பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மேம்பாலம் கட்டுவதற்கு 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நிலுவையிலே இருக்கிறது. அந்த பணியை விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு வலியுறுத்துகிறது. புதுக்கோட்டையை எடுத்த எடுப்பிலே மாநகராட்சி என்பதை விட பேரூராட்சி ஆக்கிய பிறகு மாநகராட்சி ஆக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு வலியுறுத்துகிறது.
அதே போன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டார்கெட் வைத்து இத்தனை கடைகள் ஆய்வு என்பதை கைவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகக்கூட பேரமைப்பு கேட்டுக் கொள்கிறது. குறிப்பாக வியாபாரிகள் அச்சுறுத்தப்பட்டு ஏதும் ரவுடிசம் இருக்குமேயானால் அவர்கள் மீது காவல்துறை தயக்கமின்றி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். கடை உள்ளே நுழைந்து யார் தாக்கினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்பதை கண்துடைப்பு இல்லாமல் முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீண்டும் இதுபோன்ற கடை உள்ள நுழைந்து எங்கேயும் எந்த தாக்குதலும் இருக்கக்கூடாத சூழலை காவல்துறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகக்கூட பேரமைப்பு கேட்டுக் கொள்கிறது. இந்த வருகின்ற மே 5 42வது வணிக நல மாநில மாநாட்டில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த கொள்கை என்பதை மத்திய அரசு திணிக்கக்கூடாது. நமது மாநிலம் தமிழ்நாடு சார்ந்தது, தமிழர்களை சார்ந்தது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழி அடிப்படையிலே இருமொழி கொள்கையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு எக்காரணத்தை கொண்டும் பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பு சீர்குலைக்காமல் இந்த பணத்தை உடனடியாக மத்திய அரசு தரப்பட வேண்டும், அதற்கு ஒரு டிமாண்டை வைத்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது 15 வரக்கூடிய அத்தனை பொருட்களும் மருந்தாக இருக்கிறது. ஆகவே அதை இறக்குவதற்கு அரசு கட்டாயம் தடை விதிக்கக்கூடாது. மேலும் கல் இறக்குவதற்கு அரசு முறையான அனுமதி வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நிர்வாகிகளையும் நன்றியுடன் இருக்கின்ற அமைச்சர் முருகன் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இந்த செய்தியை எடுத்து வெளியிட வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சங்கம் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆண்டுகள் நடத்துகின்ற ஒரு சங்கம் என்பதை மிக உச்சரிப்போடு தெரிவித்திருக்கிறேன். அதே போன்று சமூக சிந்தனையோடு இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த தேவைகள் இருப்பது என்பதை இந்த அற்புதமாக ஒரு சுகாதாரத்தோடு இந்த கழிப்பறை வசதிகள் முதற்கொண்டு காவல்துறை நிலைக்குறை முதற்கொண்டு அனைத்து ஏற்பாடுகள் மட்டுமல்ல, இந்த பகுதிவாழ் மக்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, சாலை பழுதாக இருந்தாலும் சரி, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இந்த சங்கத்தினுடைய தலைவர் பீட்டர் அவர்களும் அவர்களோடு இணைந்து படுகின்ற செயலாளர் நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகிகளை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு சார்பாக உள்ளமான மனதார நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கம் நடத்துவது ஏதோ பேருக்கு நடத்தாமல், பேரறிஞரை சங்கம் இல்லாமல் உயிரோட்டமான சங்கமாக இந்த புதுக்கோட்டை அனைத்து வியாபாரி சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பீட்டர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அதே போன்று மத்திய மாநில அரசுகள் நம்முடைய வணிகருடைய பிரச்சனை உற்று நோக்கப்பட வேண்டும். இப்பொழுது சென்னையிலே மனிதர்களே இல்லாமல் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், திலகராஜ் சொன்னார்கள், அதையெல்லாம் நீங்கள் எப்படி செவி கொடுத்தீர்களோ என்று எனக்கு தெரியவில்லை. வருங்காலத்தில் சாமானிய மனிதர்கள் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு கார்பரேட் கம்பெனிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றி முதல் நகரம் வரை ஆயிரக்கணக்கான சிறுகடைகள் இருக்கிறது. அதில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு மாவட்டம் வாரியாக 60 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அனைத்து மாவட்டத்தின் சார்பாகவும் 10,000 பேர், 15,000 பேர், 20,000 பேர் என்று ஒவ்வொரு மாவட்டங்களும் போட்டி போட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று இதே வேளையிலே சென்னை கூடுவாஞ்சேரியிலே ஆயிரக்கணக்கான வணிகர் கூட்டத்திலும் எழுச்சிபூர்வமான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது கடைகளுக்கு உரிமம் பெறுவதிலே கடுமையான உயர்வுகள் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பொருள் பிரச்சனை, இது உணவு பாதுகாப்புத்துறை பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளை அகற்றக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமைய இருக்கிறது. ஆகவே நாம் பீட்டர் பேசுகின்ற பொழுது இந்த பகுதியிலே யாரும் எந்த உதவி செய்வதற்கு வியாபாரிகள் தயாராக இருக்கிறார்கள். பீட்டர் அவர்கள் ஒரு பேருந்து என்பதை 3 பேருந்தாக மாற்றப்பட்டு இந்த மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம். பீட்டர் அவர்கள் தெரிவித்த தீர்மானத்தையும் மாநாடு உங்கள் மாநாடு உங்களுடைய அமைப்பு என்பதை மனதில் வைத்துக் கொண்டு மே 5 என்று சொன்னால் அது வணிகர் தினம், வணிகர்களின் உரிமைகளை பார்க்கக்கூடிய நாள், காக்கக்கூடிய நாள். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு வணிகர்களும் கடைகளுக்கு விடுமுறை விட்டு அந்த மாநாட்டுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒடுக்கிறவர்களுக்கு
486 மார்க். ரெண்டாம் பரிசா? 10வது இங்க பாரு, இங்க பாரு. முதலாவது பாருங்கம்மா. 12வது வகுப்பு